கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நம்மை கர்த்தர் நிச்சயமாகவே பலப்படுத்தி அனுப்ப வல்லவராக இருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவர் நியாயாதிபதியாக சிங்காசனத்திலே உட்கார்ந்து நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலை வந்திருக்கிறது. ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். சத்தமாக ஒருவர் வாசிப்போம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். இந்த இடத்துல 7ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் கையில எடுத்துக்கலாமா? கொஞ்சம் மேல தூக்கிக்கலாம், பைபிளை எடுத்துக்கலாம். இந்த வார்த்தையை கனப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அவராலே கொடுக்கப்பட்ட வார்த்தை நம்ம கையில எடுத்த அந்த 7ஆம் வசனத்தை எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாசிக்கலாமா? மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். எப்படி இந்த சத்தம் வந்ததா? மிகுந்த சத்தமிட்டு. சாதாரணமான சத்தம் அல்ல. நம்ம இப்ப சாதாரணமா வாசிச்சிட்டோம். ஆனா அது காதுகளை அடைக்கத்தக்கதான சத்தம். யாரை நோக்கி? சகல ஜாதிகளையும் சகல கோத்திரத்தாரையும் சகல பாஷைக்காரரையும் ஜனக்கூட்டத்தாரையும் நோக்கி வந்த சத்தம். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. ஹல்லேலூயா. இப்ப வந்துருச்சா இல்லையா? ஆமென். அவர் நியாயம் தீர்க்கும்படியாக அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் நியாய தீர்ப்பை வழங்கும்படியாக. இது என்றைக்கோ எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தையாச்சே. ஆண்டவர் இப்பொழுது எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி அநேக வருஷங்களுக்கு முன்னாடி யுத்தங்களை கேள்விப்படுவீங்க, அல்லது என்னது ஒருவருக்கு விரோதமா ஒருவர் ஜாதிகள் எழும்பும் என்று சொல்லி வேத வசனத்துல தான் கேட்டுக்கொண்டிருந்தோம். இன்னைக்கு எது நடந்துட்டு இருக்கு? எதை நாம் கேட்டு கொண்டிருந்தோமோ அதே சம்பவங்கள் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காதுகள் செவிகள் கேட்கும் வண்ணமாக யுத்தங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, கொள்ளை நோய்கள், எல்லா விதமான பஞ்சங்கள் என்று சொல்லி எதெல்லாம் நம்ம படிச்சோமோ அதெல்லாம் இந்த நாட்களிலே நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தையும் எப்படியா இருக்கிறது என்று சொன்னால், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. எல்லாரும் சொல்லலாமா? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. ஹல்லேலூயா. அவர் நியாயம் தீர்ப்பை கொடுக்கும்படியாக அவர் ஆரம்பித்திருக்கிறார். எப்படியாகிலும் இந்த ஜனங்களை அவருடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை நியாயம் தீர்க்கும்படியாக அவர் உக்கிர கோபம் நிறைந்தவராக எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நியாய தீர்ப்பை அவர் வழங்குகிறார் என்று சொன்னால், அவர் ரொம்ப அன்பானவராச்சே, அவர் இரக்கமுள்ளவராச்சே, கிருபை உள்ளவராச்சே, அன்பின் ஐஸ்வர்யத்திலே ரொம்ப அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மிகுந்தவராச்சே. அவர் ஏன் கோபப்படணும்? அவர் ஏன் ஜனங்களை நியாயம் செய்யும்படியாக சிங்காசனத்தில் எழும்பி நிற்க வேண்டும் என்று சொன்னால், அந்த இரக்கமுள்ளவர், அந்த கிருபையுள்ளவர், எல்லா மனிதர்களை கண்டும் துக்கப்படுகிறவர், வியாகுலம் நிறைந்தவர் எந்த காரியத்தை செய்தார் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 53:7. அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமென். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் தமது வாயை திறவாதிருந்தார்.
அவர் நெருக்கப்பட்டாருங்க, ஒடுக்கப்பட்டார். வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவர் நெருக்கப்பட்ட போதும் ஒடுக்கப்பட்ட போதும் ஆனாலும் தன்னுடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. அது மட்டுமல்ல, கீழே வசனம் சொல்லுகிறது, அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போல, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல தன் வாயை திறவாதிருந்தார். எதற்காக? நம்மை அதிகமாய் நேசித்தார், நம்மை அதிகமாய் நேசித்தார். அந்த அன்பு அவருக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடினதுனால, அன்புள்ளவர் வெறும் வாயினாலே அன்பை வெளிப்படுத்தவில்லை. அவர் நினைச்சிருந்தார்னா ஒரு நிமிஷம் அவரை நெருக்கினவங்களை ஒடுக்கினவர்களை இல்லாமல் போயிருக்க பண்ண முடியும். ஆனா வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறவாதிருந்தார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற அந்த ஆடு அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகும் பொழுது அது ஏதாவது சத்தமிடுமா? அதுக்கு தெரியுமா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுமா? எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டை போல சத்தமிடாதிருந்தார், தன்னுடைய வாயை திறவாதிருந்தார். ஏன் அவர் வாய் திறக்கல? ஏன் எந்த காரியத்தை குறித்தும் அவர் அந்த இடத்துல பொருட்படுத்தல? அவ்வளோ நெருக்குனாங்களே, ஒடுக்குனாங்களே. எதற்காகவென்று சொன்னால், இந்த சபைக்காக தம்மையே பலியாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஹல்லேலூயா. பலியாக தன்னையே எப்படி ஆகிலும், ஆமென், இந்த சபையை உருவாக்க வேண்டும், அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அதை கரைத்திரை இல்லாதபடி ஒரு மகிமையுள்ள சபையாக நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான், அதை எனக்கு முன்னாடி ஒரு மகிமை நிறைந்த சபையா நான் பார்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வசனம் சொல்லுகிறது, அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசப்படாத ஆட்டை போல அமைதியா இருந்தார், சத்தமிடாதவராக இருந்தார். வசனம் சொல்லுகிறது, வாசிங்க, எபேசியர் 5:26-27 வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குகிறதற்கும், கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளுவதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். மணவாட்டியாகிய சபை எப்படி மாறப்படணும்னு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். இந்த மணவாட்டி என்கிற இந்த சபைக்காக அதை எப்படி பார்க்க விரும்பினார் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் சபையை எப்படி பார்க்க விரும்பினாராம்? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தும்படியாகவே. சொல்லுங்களேன், எப்படி நிறுத்த பார்த்தாராம்? பரிசுத்தமும், அதுல கொஞ்சம் கூட பிழை இல்லாத, கரை இல்லாம திரை இல்லாதபடி அதை பரிசுத்தமுள்ள ஒரு மணவாட்டியாக எனக்கு முன்னாடி ஒரு மகிமையுள்ள சபையாக பார்க்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தாருங்க? எதற்காக ஒப்பு கொடுத்தார்? சொல்லுங்களேன், எதற்காக ஒப்பு கொடுத்தார்? போய் வாசிச்சோமே, எதற்காக ஒப்பு கொடுத்தார்? ஆமா, மணவாட்டியாகிய சபைக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த மணவாட்டியாகிய சபையை தனக்கு முன்பதாக மகிமை நிறைந்த சபையாக மாற பண்ண வேண்டும் என்பதற்காகவே அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாய் திறவாத ஆட்டை போல மாற்றப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, இந்த மணவாட்டியாகிய சபை எப்படியாகிலும் பரிசுத்தம் நிறைந்ததா மாற்றப்பட்டிரணும், கரையில்லாதபடி திரையில்லாதபடி குற்றமற்ற ஒரு சபையாக எனக்கு முன்னாடி எப்படின்னா நின்றனுமே அப்படின்னு சொல்லி இந்த முழு உலகத்தில் இருக்கிற மணவாட்டியாகிய சபைக்காக கர்த்தர் தன்னையே பலியாக அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 53 ஏசாயால 3ஆம் வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். எதற்காக? ஏங்க அவர் மனுஷரால் அசட்டை பண்ணப்படணும்? ஏன் அவர் புறக்கணிக்கப்படணும்?
ஏன் துக்கம் நிறைந்தவராய் மாற்றப்படணும்? ஏன் அவர் பாடுகளை அனுபவிக்கணும்? எதற்காக? ஒரே ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த மணவாட்டியாகிய சபைக்காக தன்னையே பலியாக அவர் கொடுத்தார். அவர் அந்த சபைக்காக அவர் வைத்த அன்பு பரிபூரணமாய் நிறைவேற்றப்படுவதற்காக. சபையை நேசிக்கிறேன் என்று அவர் வாயில சொல்லல. சபை என்று சொல்லப்படும் பொழுது சபை என்பது சபையில் உள்ள எல்லா ஜனங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சபை என்று சொல்லப்படும் பொழுது வெறும் பெந்தகோஸ்தே சபைகள் மட்டும் அல்ல. சபை என்று சொல்லும் பொழுது இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அது சிஎஸ்ஐ சபையாக இருக்கலாம், லுத்தரன் சபையாக இருக்கலாம், மெத்தடிஸ்ட் சபையாக இருக்கலாம், ஆர்சி சபையாக இருக்கலாம், ஆங்கிலிக்கன் சபையாக இருக்கலாம். அது எந்த சபையாக இருந்தாலும், ஒரு 10 பேர் உள்ள சின்ன சபையா இருக்கலாம், அது பெரிய மெகா சர்ச்சா இருக்கலாம், எந்த சபையாக இருந்தாலும் அந்த சபைக்காகவே தேவனாகிய கர்த்தர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அதை பரிசுத்தமுள்ளதாய் பார்க்க விரும்பினார், பிழையற்றதாய் பார்க்க விரும்பினார். அது ஒரு மணவாட்டியை போல மாற வேண்டும் என்று எந்த கரையோ எந்த குறையும் அதில் எந்தவித மாசும் இல்லாதபடி மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதுக்குதான் வசனம் சொல்லுது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். மனுஷங்க என்ன பண்ணாங்க? அவரை அசட்டை பண்ணினாங்க, புறக்கணித்தாங்க. மனிதர்களால புறக்கணிக்கப்பட்டார். அவர் துக்கம் நிறைந்தவராக, பாடு அனுபவித்தவராக. எதற்காக? தன்னையே பலியாக. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். இன்னைக்கும் சபை தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டிருக்கிறது. அவருக்கு நேராக திருப்ப முடியாதபடி ரட்சிப்பை பெற்ற, சமாதானத்தை பெற்ற, எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் சுகத்தையும் விடுதலையும் அந்த கல்வாரி ரத்தத்தினால பெற்றுக்கொண்ட சபை இன்னைக்கும் முகத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறதா? மறைத்து கொண்டிருக்கிறது. அவரை பார்க்கல. அவர் எதற்காக அடிக்கப்பட்டார்? எதற்காக நொறுக்கப்பட்டார்? எதற்காக ரத்தம் சிந்தினார்? நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொண்டாயிற்று. சபை என்ன ஆயிடுச்சு? நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டது, நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டது, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது, சுகத்தை பெற்றுக்கொண்டது. அந்த கல்வாரியில வந்த சுகம், சாபங்கள் அவிழ்க்கப்பட்டது, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட சபை இன்னைக்கு என்ன பண்ணுதான்? தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு அவரை விட்டு திருப்பி கொண்டிருக்கிறது. முகங்களை திருப்பி கொண்டிருக்கிறதா? யாருக்கு நேரா திருப்பி கொண்டிருக்கிறது? அவரை விட்டு வேறொரு பக்கமாக திருப்பி கொண்டிருக்கிறது. சபையை பார்த்து அவர் துக்கப்படுகிறார். சபையை பார்த்து அவர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஓ, இந்த சபைக்காக தானே நான் நெருக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன். இன்னும் வசனம் சொல்லுகிறது, அவரை அடித்தார்கள், அவரை கொட்டினார்கள், காரி துப்பினார்கள். இதெல்லாம் யாருக்காகங்க? இந்த அவமானம், நிந்தை, பாடு, உபத்திரவம் எல்லாம் யாருக்காகவென்று சொன்னால், இந்த மணவாட்டியாகிய சபை அவருக்கு முன்பதாக, ஆமென், பரிசுத்தம் உள்ளதாக நான் வரும் பொழுது இந்த மணவாட்டியை ஒன்று சேர்த்து கூட்டி சேர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகவே எல்லா அவமானத்தையும் எல்லா நிந்தைகளையும் தன்மேலே சுமந்து கொண்டார். அதற்காகத்தான் வாய் திறக்கப்படாத ஒரு ஆட்டை போல, சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல வாயை திறவாதபடி இருந்தால். ஆனால் இந்த மணவாட்டியாகிய சபை என்ன செய்தான்? மணவாட்டியாகிய சபை என்ன செய்து? எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டது. சபைக்குள்ள வந்தாலே ஆசீர்வாதம், சபைக்குள்ள வந்தாலே எல்லா நன்மை, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு 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 என்று சொல்லி அவரையே வாஞ்சித்து அவரையே நம்பி அவருடைய பரிசுத்தத்தையே நாடிக்கொண்டிருந்த அந்த சபை கொஞ்சம் கொஞ்சமா நன்மைலாம் வந்துருச்சு, ஆசீர்வாதம்லாம் வந்துச்சு, சாபத்தின் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டாயிற்று. எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த சபை அவரை விட்டு அவருக்கு பின்புறமாக திரும்பி கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஒரு தரிசனத்தை காண்பித்தார் என்று சொன்னால், எசேக்கியாவே நீ தேவாலயத்திலே சுவரிலே துவாரமிடு என்று சொன்னாரு. ஏன் ஆண்டவரே துவாரமிடணும்? சபை நல்லா இருக்கே, இந்த ஆலயம் ரொம்ப மகிமையா இருக்கே, உங்களை தானே ஆராதிச்சிட்டு இருக்காங்க, உங்களை தானே மகிமைப்படுத்துறாங்க, அந்த ஆராதனையிலே தேவ மகிமை பெருகி இருக்கிறதே என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது, இல்ல, நீ அந்த சுவற்றிலே துவாரமிட்டு உள்ள போய் பாரு என்ன நடக்கிறதுன்னு.
அப்படியாக அவர் துவாரமிட்டு அந்த சபையின் உள்ளே, அந்த ஆலயத்தின் உள்ளே போகும் பொழுது, உள்ள போய் பார்க்கும் பொழுது, தேவன் விரும்பாத எல்லா அருவருப்புகளும் அந்த சபைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. எசேக்கியா அதிர்ந்து போனார், தீர்க்கதரிசி அதிர்ந்து போனார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான் சபைக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. வெளியிலே பார்க்கிறதற்கு மகிமையான சபை, வெளியிலே பார்ப்பதற்கு அந்த சபையை போல ஒரு நல்ல சபை இல்லவே இல்லை. வெளியில பார்ப்பதற்கு நல்ல ஒரு மனவாட்டியாக சபை எப்படி இருக்கு? எல்லாம் நல்லதை செய்து கொண்டிருக்கிறது போல இருக்கு. ஆனா உள்ள நீ துவாரமிடுவாயாகில், சுவற்றிலே நீ ஓட்டையிட்டு பார்த்தினா அது உள்ள இருக்கிறது நரகலான விக்கிரகங்கள், நரகலான நான் அருவருக்கத்தக்க எல்லா காரியங்களும் சபைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அதை பார்த்து அருவருத்து எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார், இதை பார்த்தாயா மனுப்புத்திரனை, இதை நீ பார்த்தாயா, இந்த அருவருப்புகளை நீ பார்த்தாயா என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாட்களிலே கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட சபைகள் இன்றைக்கும், அன்றைக்கு அநேக சபைகளை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கிட்டத்தட்ட 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசுவார். ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. உன் பேர்ல எனக்கு குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு சபையை குறித்து பேசும் பொழுதும் முதல்ல எப்படி பேசுவார்னா, ரொம்ப அன்பாக பேசுவார். நீ கொஞ்சம் உண்மையா இருக்க, பொறுமையா இருக்க, உனக்குள்ள என்ன இருக்கு, ஓரளவு விசுவாசம் இருக்கு, ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறைவு இருக்கிறது. ஆமென். ஆனாலும் உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம நிறைய காரியங்களை வாசிக்கிறதற்கு நமக்கு நேரம் இல்லை. நான் சொல்றேன், எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் முதலாவதாக சொல்லுகிறார். என்ன குறைய பார்த்தார் என்று சொன்னால், எபேசு சபையை பார்த்து, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று என் பேரில் குறை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியில கொண்டிருந்த அன்பு எப்படி இருந்தது? இயேசுவை அறிந்து கொண்ட உடனே சபைக்குள்ள உள்ள வருகிறோம், இயேசுவை துதிக்கும்படி வருகிற அன்பு எப்படி இருந்தது? ஐயோ எல்லாம் ஏசப்பா தான், எழுந்திருச்சா இயேசு, உக்காந்தா இயேசு, துதி தான், பாடல் தான், ஆராதனை தான். ஜெபத்தை ஒரு நாள் விட மாட்டோம், வேத வாசிப்பை ஒரு நாள் விட மாட்டோம். அதுக்கப்புறம் என்னது? ஒரு ஆராதனையும் மிஸ் பண்றதில்லை. சபையில் எந்த ஆராதனை நடந்தாலும் முதல் ஆளா, பாஸ்டர் நீங்க ஏன் லேட்டா வரீங்க, நான் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் பாருங்க. ஏன்னா அவ்வளோ ஆசை ஆண்டவர் மேல, அவ்வளோ நேசம். ஆனா அந்த சபை, ஆதியில கொண்டிருந்த சபை கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் கடந்து போன உடனே, நான் சொன்ன மாதிரி முன்னாடி நன்மை வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு, உயர்வு வந்துருச்சு, சாபங்கள் உடைக்கப்பட்டாயிற்று, நித்திய வாழ்வும் கிடைச்சாச்சு. இப்போ அந்த சபைக்குள்ள என்ன நடக்குது? கொஞ்சம் கொஞ்சமா பின்மாற்றத்துல போய் கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய அன்பை விட்டு என்ன பண்ணிருச்சு? சபை வெளியில போயிடுச்சு. ஹல்லேலூயா. நிறைய சபைகள் இரவும் பகலும், ஆண்டவர் ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களில இரவும் பகலும் என்ன நடந்தது? தேவாலயங்கள் திறக்கப்பட்டிருந்தது, சபைகள் தினந்தோறும் ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க, பலிபீடத்திலே அக்கினி எரிந்து கொண்டே இருந்தது, என்னாலும் அவருக்கு துதி பலிகள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருந்தன, இடைவிடாமல் அவர் சந்நிதியிலே ஆராதனை நடத்தப்பட்டு கொண்டே இருந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் சொல்லப்படுகிறது, தினந்தோறும் அவர்கள் கூடி என்ன பண்ணாங்க? அப்பம் பிட்குதலிலும் ஜெபிக்கிறதிலும் உபவாசிக்கிறதிலும் என்ன பண்ணியிருந்தாங்க? ஒவ்வொரு வீடுகளில் தரித்து இருந்தாங்க. தினந்தோறும் ஜெபம் நடத்தப்பட்டது. இன்னைக்கு சபைகள் எல்லாம் பூட்டப்பட்டு காணப்படுகிறது. சபைகள் எல்லாம் எப்படி இருக்கு? ஆதியில கொண்டிருந்த அன்பு இல்ல, தேவன் மேல ஆதியில இருந்த அன்பெல்லாம் இல்ல. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அல்லது ஏதோ நடுவில் ஒரு நாள் ஒரு 2 ஹவர் ஆராதனை. ஆனா அவர் தினந்தோறும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். சபையில் அவருடைய மகிமை வெளியரங்கமாக்கப்பட விரும்புகிறார். அந்த நாட்களில் தினந்தோறும் கூடுனாங்க. வசனம் சொல்லுகிறது, அனுதினமும் விசுவாசிகளை கர்த்தர் சபையிலே ரட்சிப்புக்காக சேர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை தினந்தோறும் சபையிலே சேர்த்தார். எப்படி சேர்க்கப்பட முடியும்? தினந்தோறும் ஆராதனை நடந்தது, தினந்தோறும் வேத வசனம் போதிக்கப்பட்டது, தினந்தோறும் அப்பம் பிட்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சபை இன்னைக்கு எப்படி இருக்கிறதாம்?
கொஞ்சம் கொஞ்சமா அவர் மேல வைத்திருந்த அன்பெல்லாம் குறைஞ்சு நம்முடைய முகங்களை திருப்பி கொண்டோம். அவரை விட பெருசா எதையோ முன்னாடி வச்சுட்டு நாங்களும் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, நாங்களும் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 2 hour அவர்கிட்ட வந்து உட்காந்துட்டு என்ன பண்றது? துதிக்கிறது போல உங்களை அன்பு செய்கிற ஆண்டவரே, அன்பு செய்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிற கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது, உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது. என்ன குறை? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீ என் பேர்ல வச்சிருந்த அன்பு, பாசம், அந்த உறவு, ஜபம் பண்ணாம தூங்குறதே இல்லை. சில பேர் வேதத்தை வாசிக்காம என்ன பண்ண மாட்டாங்க, படுக்கை அறைக்கு போக மாட்டாங்க. இன்னைக்கு வேதம்லாம் என்னது? வேதத்தை தூக்கி வைப்பா, சும்மா ஒரு வசனம் ஆசீர்வாதத்தை எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு, அது போதும். வாசிக்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன இருக்கு? எல்லாம் தான் நல்லா வச்சுட்டாரு, ஆசீர்வாதிக்கப்பட்டு விட்டேனே, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நித்திய மீட்பையும் நான் பெற்றுக்கொண்டேனே. இப்போ ஏன் இரவும் பகலும் நான் துதிக்கணும்? இரவும் பகலும் நான் ஏன் வேதத்தை வாசிக்கணும்? நான் ஏன் எல்லா ஆராதனையிலும் பங்கு கொள்ள வேண்டும்? இப்படி ஆதியிலே கொண்ட அன்பை விட்டு ஜனங்கள் இன்றைக்கும் கர்த்தருடைய சபை பின்னோக்கி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சபை என்று சொல்லும் பொழுது நம்முடைய சபையை மட்டுமல்ல, எல்லா சபைகளையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய சபையிலே ஆரம்பத்தில் வந்த கூட்டம், ரட்சிப்பை பெறும்போது வந்த அந்த அனல் எல்லாம் எப்படி இருக்கு? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி வெது வெதுப்பா மாறிடுச்சு. பாஸ்டர் சொன்னார்ல, அதிகாலை ஜபத்துக்கு ஆரம்பத்தில் 1 வாரம் சபையே நிரம்பி இருந்தது. 40 நாள் ஜபத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பார்த்துக்கலாம், காலையில் போகலன்னா என்ன ஆண்டவர் என்ன கோச்சிப்பாரா? கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சு? உதாரணத்துக்கு சொல்றேன், பாதிச்சாராச்சு, இப்போ 10 பேர் தான் வராங்க. என்ன? ஆதியில் ஆரம்பத்தில் ஒரு உற்சாகம், உத்வேகம், ஆண்டவர் 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 சொல்லி வருகிற கூட்டத்துக்குள்ள வைராக்கியெல்லாம் குறைஞ்சு, அனலெல்லாம் குறைஞ்சு எப்படி மாறிடுது? அது கொஞ்சம் வெது வெதுப்புள்ளதாக மாற்றப்படுகிறது. ஆண்டவர் அந்த எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். 2வது சபை சிமிர்னா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சபையிலே வசனம் சொல்லுகிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் நீ பயப்படாதே, நீ மரண பரியந்தம் உண்மையா இருப்பாயானால் அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவாய். 2வது சபை என்ன சொல்றாரு? எது வரைக்கும் உண்மையா இருக்கணுமா? மரண பரியந்தம் வரையிலும் சில பாடுகளை நீ அனுபவிக்க போகிற, உபத்திரவப்படுத்தப்பட போகிற, உன் விசுவாசம் சோதிக்கப்பட போகிறது, அதற்கு ஆயத்தமாயிரு. எந்த விசுவாச சோதனை வந்தாலும் ஆண்டவரை விட்டு என்ன பண்ணிராத, பின் வாங்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு, கடைசி பரியந்தமும் நீ உண்மையா இருப்பானால் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா. பெர்கமு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேர்ல எனக்கு குறை இருக்கிறது. இது ஒவ்வொரு சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. ஆண்டவர் சொல்றார், உன் பேர்ல எனக்கு குறை இருக்கிறது, நீ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை என்ன பண்ணிட்டு இருக்க, பூசித்து கொண்டிருக்கிற. விக்கிரகத்துக்கு வழிபடலை, நான் வழிபடலைங்க, கொடுத்தாங்க சாப்பிட்றேன், அவங்க கொஞ்சம் கூப்பிட்டாங்க போனேன், சும்மா போய் நின்ன. விக்கிரகத்துக்கு நான் எதையும் பண்ணலை, ஆனால் என்ன பண்ணுறேன், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை உண்டு பண்ணின இப்படிப்பட்டதான மத போதனைகளுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிற, துர் உபதேசங்களுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பெர்கமு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நான் வெறும் சொல்றத மட்டும்தான் சொல்றேன். அதன் பிறகு ஒவ்வொரு சபையை குறித்து அவர் எவ்வளவு கோபம் உள்ளவரா மாறுறார் மட்டும் பாருங்க. இந்த ஒவ்வொரு காரியமும் அவரை எவ்வளவு கோபப்படுத்துகிறது, எவ்வளவாக அவர் துக்கப்பட்டு பாட அனுபவிச்சார் ஆரம்பத்தில். ஆனால் இந்த சபை இவ்வளவு ரத்தம் சிந்தியும், விலை மதிப்பற்ற விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தியும் இந்த சபை கொஞ்சமும் செவி சாய்க்கல. எதுக்கு செவி சாய்க்குதான்? துருபதேசத்துக்கு செவி சாய்க்குது. வேசித்தனம் என்பது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத எந்த காரியத்தை செய்தாலும், அது துர் உபதேசமான எந்த செயல்களை நமக்குள்ள கொண்டு வந்தாலும் அது வேசித்தனத்துக்கு ஈடாக வேத வசனத்திலே சொல்லப்படுகிறது. விக்கிரக ஆராதனை,
நான் செய்யலைங்க, நான் சாப்பிட்டேன், அவங்க கொடுத்தாங்க, நான் என்ன பண்ணேன்? அவர் அருவருக்கிறார். அந்த சபையை பார்த்து, அந்த பெர்கமு சபையை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு? நிக்கோலாயின் உபதேசங்கள் என்ன எதுக்குள்ள வந்துருச்சான்? இந்த சபைக்குள்ள வந்துருச்சு. எல்லாம் நூதனமான மாறுபாடான எல்லா உபதேசங்களும் சபைக்குள்ள வந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த சபையை குறித்து மிகவும் கோபம் உள்ளவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக தியத்தீரா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தியத்தீரா சபையை குறித்து சொல்லும்போது, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஏசபேல் என்ன பண்ணாலாம்? அவள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை வழி விலக போக செய்தாலாம். பழைய ஏற்பாட்டு காரியத்திலே இது நடந்தது. அதே ஏசபேலை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வழி விலக செய்கிற ஏசபேலின் ஆவிகள் எதுக்குள்ள இருக்குதாம்? சபைக்குள்ள. சபை அனுமதித்ததனால அப்படிப்பட்ட ஆவிகள் சபைக்குள்ள இருக்கு. அந்த ஏசபேலினுடைய போதனை என்ன தெரியுமாவா? நீ இதையும் செய்யலாம், இந்த ஆராதனையும் செய்யலாம், அங்க போய் அதையும் வணங்கிக்கலாம். மனுஷங்க சொல்றாங்க தானே, அதையும் நீ என்ன பண்ணலாம்? இறந்து போனவங்களுக்கு பலியும் நீ செலுத்தலாம், அவங்களுக்கு நீ ஆகாரமும் போடலாம், ஒன்றும் ஆகாது. அந்த போட்டோவை வச்சு நீ கொஞ்சம் வணங்கிக்கலாம், இல்லது அதையும் நீ செய்யலாம். அல்லது நீ போய் குறியும் கேட்டுக்கலாம். கொஞ்சம் என்னது வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, கொஞ்சம் குறி கேட்டுக்கலாம். கொஞ்சம் மந்திரவாதத்தையும் என்ன பண்ணிக்கலாம். ஆமா, உனக்கு நன்மை வரணும்ல, உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு என்ன பண்ணிக்கலாம். சபைக்கும் வரலாம், சபைக்கும் நீ வந்துக்கோ. அவளுடைய உபதேசம் அப்படிதான் இருந்தது. விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி ஜனங்களை வழிவிலக செய்தால், தேசத்தின் ஜனங்களை தேவனை விட்டு வழிவிலக செய்த அதே ஏசபேலினுடைய கிரியைகள் எல்லாம் சபைக்குள்ள இன்றைக்கும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைக்கும் வருவேன், பாஸ்டர் சபையில தானே இருக்கிறாரு, வீட்டுக்குள்ள யார் இருக்கிறா? வீட்டுக்குள்ள அதையும் வணங்குவேன், அதுக்குரிய காரியங்களையும் நான் செய்வேன், யாரும் பார்க்கறதுக்கு இல்லையே. வசனம் சொல்லுகிறது, உள்ளிருந்து இருதயங்களையும் நம்முடைய உள்ளான எல்லா ஆழங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் வெளியரங்கமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். உண்மையா இல்லையாங்க? அவருடைய பார்வைக்கு எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம நினைப்போம் செல்போன்ல நான் தான் வச்சு இப்படி பார்த்துட்டு இருக்கேன், அம்மாக்கு மறைச்சிடலாம், அப்பாவுக்கு மறைச்சிடலாம், சொந்த கணவன் மனைவிக்கு மறைச்சிடலாம். நான் என்ன செய்கிறேன்றது இந்த செல்ஃபோனை வச்சு யாருக்கும் தெரியாது. அல்லது வீட்டை விட்டு நான் வெளியில் போய் என்ன செய்கிறேன்றது மனைவிக்கு மறைச்சிடலாம், பிள்ளைகளுக்கு மறைச்சிடலாம். யாருக்கு மறைக்க முடியாது? அவர் பார்வையிலே எல்லாம் வெளியரங்கமாய் காணப்படுகிறது. அவர் பார்க்கலாம், ஓப்பன். ஆமென். மறைவுக்கு இடமே கிடையாது. அவர் பார்க்கும்போது அவர் உள்ளிருந்து எங்களையும், நீங்க என்ன யோசிக்கிறீங்க? சர்ச்சில் வந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள நபராக ஒரு ஆக்ஷனை நம்ம கொடுக்கிறது கூட அவருக்கு தெரியும். இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார், எண்ணங்களை அறிந்திருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவரை தேடுறோமா, உண்மையா நேசிக்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஏதோ ஒரு தேவைக்காக, உலகத்தின் காரியத்திற்காக அவரை நம்பி ஓடி வருகிறோமா, அல்லது இந்த இருதயம் உண்மையா அவரை தேடி வருகிறதா, அவர் அன்புக்காக வருகிறதா? எல்லா ஆழங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, எல்லா சபைகளும் அதை அறிந்து கொள்ளுமா. எந்தெந்த வசனம் சொல்லுகிறது, அந்தந்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அந்தந்த சபை பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தானே அறிந்திருக்கிறார் எந்தெந்த சபையில என்னென்ன காரியங்கள் நடக்குது. அந்த இருதயங்கள் எல்லாம் அவர் தானே ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் பார்வைக்கு வெளியரங்கமாக இருக்கும் பொழுது அதற்கேற்ற நியாயம் செய்கிற காலகட்டத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். பல ஆண்டுகள், பல நாட்களாக அவர் காத்து கொண்டிருந்தார். இந்த மணவாட்டியாகிய சபை எப்படியாகிலும் என்ன ஆயிடும், கொஞ்சம் மாறிடும், இந்த துருபதேசத்தை விட்டு வந்துரும், இந்த பாவ காரியத்தை செய்யாம இருந்துரும், வெளியில ஒன்று செய்கிறதும் சர்ச்சுக்குள்ள வந்து ஒன்று செய்கிறதுமான காரியங்கள், தேவன் அருவருக்கத்தக்க எல்லா காரியங்களும் இன்றைக்கும் சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அவர் அதை பார்த்து நியாயம் தீர்க்கும்படியாக எழுந்தருளி இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றார், நான் நியாயம் தீர்க்கிற வேளை வந்து விட்டது, சபையை நியாயம் தீர்க்கிற வேளை வந்து விட்டதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல நம்ம கடைசியா தியத்தீரா சபையை குறித்து பார்த்தோம். சர்தை சபையை குறித்து பார்க்கும்போது, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றோம், நீ செத்தவனா இருக்கிறாய். நிறைய சபைகள் எப்படி இருக்கு, பார்க்கிறதுக்கு உயிர் உள்ளது போல இருக்கு, ஆனா உலர்ந்து போன, காய்ந்து போன, செத்து போன கிரியைகள் எல்லாம் அந்த சபைக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது. தேவன் அருவருக்கிற எல்லா செத்த கிரியைகள் எதுக்குள்ள இருக்கு? எதுக்குள்ள இருக்கு? சபைக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா வெளியில பார்ப்பதற்கு நீ எப்படி இருக்கிற? உயிர் உள்ளவனை போல நீ காட்சி அளிக்கிற, நல்ல ஆராதனை செய்கிறது போல, நல்ல ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறது போல, பரிசுத்த வாழ்க்கையில நிலைச்சிருக்கிறது போல நீ பண்ணுகிற ஆக்ஷன் எப்படி இருக்கு? உயிர் உள்ளவனாய் காட்சி அளிக்கிறாய். ஆனால் நீ எப்படி இருக்கிற? செத்த சபையாக நீ காணப்படுகிறாய். செத்து போன சபை. ஆத்துமாவிலே என்ன இல்லை? உயிர் இல்லை, மீட்பு இல்லை, எதுவும் இல்லை. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போய் எல்லா காரியங்களையும் விட்டு பின்வாங்கி போன நிலையிலே அந்த சர்தை சபை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சபையை குறித்து மட்டும்தான் ஆண்டவர் நல்ல காரியம் சொல்லுவார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அல்லேலூயா. இதுக்காவது அல்லேலூயா சொல்லலாம்ல. ஆமென். பிலதெல்பியா சபையை பார்த்து என்ன சொல்றார்? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என்ன பண்ணிட்ட? என் நாமத்தை மறுதலிக்கல, எனக்காக என்ன பண்ண? வைராக்கியமா நின்ற. அதுக்காக நான் என்ன பண்றேன்? உனக்கு திறந்த வாசலை ஓப்பன் பண்ணி விடுறேன். நிறைய பேர் கொஞ்சம் பலன் இருந்தோம் என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய நாமத்தை எந்த இடத்துல மறுதலிக்கல, தூசிக்கல. குடும்பமே ரட்சிக்கப்படலை, ஒருத்தரா ரட்சிக்கப்பட்டாலும் எவ்வளோ அடி உத அவமானப்பட்டாலும் ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கும் இருந்துகிட்டுதான் இருக்கு. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்திலையும் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிற கூட்டம் இருக்கிறது. ஸ்கூலு காலேஜ் படிக்கிற இடத்துலையும் ஆண்டவருக்காக, அவருடைய நாமத்தின் மகத்துவத்திற்காக, அவருக்காக சாட்சியா நிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஆமென். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாரு? திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அடுத்து கடைசியா லவோதிக்கேயா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். சபை எப்படி இருக்குதான்? கொஞ்ச நாள் குளிர்ல இருக்கு, கொஞ்ச நாள் பயங்கர அனல்ல இருக்கு. எப்படி இருக்கான் சபை? கொஞ்சம் நீ ஒன்று குளிரா இருக்கணும், இன்னும் அனலா இருக்கணும். சபைக்கு வரும்போது எப்படி இருக்கிறது? சபைக்கு வரும்போது அனலா மாறுகுது. அது அப்படியே கொஞ்சம் வெளியில போன உடனே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா என்னவா மாறிடுது? அனல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி. ஆனா சபை உள்ளதான் ரொம்ப அனலா இருக்கு. ஆமென். வெளியில போன உடனே அந்த அனல் எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி, திங்கக்கிழமை கொஞ்சம் அனல் இருக்கு, செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் குறையுது, புதன்கிழமை சுத்தம். அது வெள்ளி சனி வர்றதுக்குள்ள அது மொத்தமா ஃப்ரீஸ் ஆகி எப்படியா மாறிடுது? குழு குழுன்னு அப்படி ஆயிடுது. ஆண்டவர் சொல்றார், நீ கொஞ்சம் அனலா இருந்தா, கொஞ்சம் குளிராவது இருந்தா நல்லா இருக்கும். ஆனா நீ எப்படி இருக்க? வெது வெதுப்பா இருக்கிற. அந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபையை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு சபைகள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல், கொஞ்சம் அனலாக கொஞ்சம் குளிராக. இந்த 40 நாள் மட்டும் எல்லா சபையிலும் என்ன நடக்கும்? ஒரே ஜபங்கள், ஆராதனைகள் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் மூடி, சபையெல்லாம் மூடி என்ன பண்ணிடுறது? ஆமா, இதோட அடுத்த ஈஸ்டருக்கு 40 நாள் ஜபம் நடத்தலாம், எல்லாம் முடிஞ்சிடும். விசுவாசிகளும் அப்படிதான், நாமும் அப்படிதான். எப்படி? 40 நாள் மட்டும் நல்ல உபவாசம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதோட அடுத்த வருஷத்துக்கு வந்து என்ன பண்ணலாம்? கர்த்தரை துதிக்கலாம். உபவாச ஜெபம்லாம் எதுக்கு? உபவாசம் ஏன் செய்யணும்? அனலா மாறிட்டா என்ன ஆயிடும்? ஆண்டவர் ரொம்ப அதிகமா என்ன பண்ணிடுவாரு? நீ எனக்காக இதை செய், அதை செய், இதை ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆயிடுவாரேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அனலுக்குள்ள வர்றதுக்கே பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட
இப்படிப்பட்ட மாம்சத்தாலே கரைப்பட்டிருக்கிற சபைகளை குறித்து அவர் துக்கப்படுகிறதுனால தான் அவர் நியாயஸ்தானத்தில் எழுந்து நிற்கிறார். இப்படி ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு நிலையில இருக்கிறதை பார்த்து அவர் துக்கப்படுகிறாரா. யூதாவிலே சொல்லப்படுகிறது 1ஆம் அதிகாரம் 23, 24. சீக்கிரமா வாசிங்க. பக்கம் 333. ஹலோ ஹலோ ஹலோ. ஆமென். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற அதாவது வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். இந்த வஸ்திரம் என்ன ஆயிருக்கான்? எதனால கரைப்பட்டிருக்கிறது சொல்லுங்களேன். மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தி இருக்கிறது. சபைக்குள்ள மாம்சத்தின், இப்ப நான் வாசிச்சேன் பாருங்க, இதெல்லாம் ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு அந்த நாட்களில் இருந்ததை விட, ஆமென், எபேசு, சிம்மர்னா, பெர்கமு, அதுக்கப்புறம் சர்தை, தியத்தீரா, பிலதெல்பியா, அப்புறம் இந்த 7 சபையை நான் சொல்றேன், லவேதிக்கையா, இந்த சபையை ஒரு சில காரியம்தான் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு மாம்சத்தின் கிரியைகளினாலே கரைப்பட்ட சபைகளை அவர் பார்க்கும்போது கோபாக்கினை நிறைந்தவராக மாறுகிறார். ஹல்லேலூயா. இந்த சபை கொஞ்சம் கூட கரைப்படக்கூடாதுன்றதுக்கு தான் என்ன பண்ணாரு? தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வஸ்திரம் கொஞ்சம் கூட கரைப்பற்ற கூடாது. இந்த மணவாட்டியாகிய சபையை பரிசுத்தப்படுத்தி அதை ஒரு நிலைநாட்டி எப்படியாகிலும் ஒரு மகிமையான ஸ்தானத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த ஆண்டவர் இன்னைக்கு எப்படி யோசிக்கிறாராம்? அந்த சபை எப்படியா மாறிடுச்சான்? மாம்சத்தினாலே, மாம்சத்தின் கிரியையினாலே கரைப்பட்டு முழுவதும் அழுக்கா மாறிடுச்சான். மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன? வசனம் சொல்லுகிறது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இது எல்லாம் எதுக்குள்ள இருக்கு? மாம்சத்தினால சபை கரைப்பட்டு இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் உள்ள வந்து சபையை என்ன பண்ணிட்டு இருக்கிறது? சபையை என்ன பண்ணி இருக்கிறது? கரைப்படுத்தி இருக்கிறது. இன்னமும் என்ன இருக்கு சபைக்குள்ள? கோபம், எரிச்சல், பொறாமை, ஒருத்தரை ஒருத்தர் பட்சிக்கிறது. அது மட்டுமல்ல, களியாட்டுகள், மார்க்கபேதங்கள், பிரிவினைகள், விரோதம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. சபைக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றார் ஆண்டவர். ஏன்னா அது எதனால கரைப்படிஞ்சிருக்கான்? மாம்சத்தின் கிரியைகளினால கரைப்படிஞ்சிருக்கு. வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன. வசனம் சொல்லுகிறது இந்த இடத்துல. விக்கிரக ஆராதனை சபைக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. மனித வழிபாடுகள் சபைக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. காம விகாரங்கள், பில்லி சூனியங்கள் எல்லாம் நடக்கிறது. கீழ்ப்படியாமையே பில்லி சூனிய பாவத்திற்கு இணையாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். சோ இப்படிப்பட்ட காரியத்தினால, மாம்சத்தின் காரியத்தினால கரைப்பட்ட சபையை பார்த்து அவர் கோபம் நிறைந்தவராக மாற்றப்படுகிறார். எப்படி கோபம் நிறைந்தவராக மாற்றப்படுகிறார் என்று சொன்னால், அன்பான ஆண்டவர், மகிமையான ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர். அவர் ஒவ்வொரு சபையை குறித்து சொல்லும் பொழுதும் அவர் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். அவர் கண்ணு எப்படி மாறுது? சாந்தமுள்ள கண்ணு, புறா கண்கள் என்று சொல்லப்படுகிற அவருடைய கண்கள் இந்த சபை குற்றமற்றதாக, குற்றமுள்ளதாக, கரைப்பட்டதாக, மாம்சத்தினால கரைப்பட்டதாக மாற்றப்பட்டவுடனே, இந்த சபைக்காக நான் ரத்தத்தையே சிந்தி இருக்கிறேனே, விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி இந்த சபை இப்படி எல்லா அருவருப்புகளையும் ஏற்றுக்கொண்டு எல்லா காரியத்தையும் தனக்குள்ளே வைத்து கொண்டு இருக்கிறதே, பாவத்தினால் கரைப்பட்டு இருக்கிறதே, எல்லா அசுத்தங்களும் நிறைந்திருக்கிறதே என்று அவர் பார்க்கும் பொழுதே கோபம் கொண்டவராக அவர் மாற்றப்படுகிறார்.
அவருடைய அன்பான கண்கள் கோபம் நிறைந்தவராக மாற்றப்படுகிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையதாக காணப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கிறார். எதற்காகவென்று சொன்னால், இந்த பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய சபை அது அருவருக்கத்தக்க எல்லா காரியங்களையும் உடைய சபையாக மாறும் பொழுது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களாக மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. வெண்கல பாதங்களை உடையவராக தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, தேவகுமாரன் என்று சொல்லும் பொழுது அவர் நியாய தீர்ப்புக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார். மனுஷகுமாரன் என்று சொல்லல, இந்த இடத்துல தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவகுமாரன் வெளிப்பட்டு சபையை குறித்து சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் அதி பயங்கரம் உள்ளதாக இருக்கிறது. ஏன்னா இந்த சபைக்காக தானே, இந்த சபைக்காக தானே, இந்த சபைக்காக தானே என்று சொல்லி அவர் அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார். எப்படியாகிலும் இந்த சபை மனம் திரும்பிடும், எப்படியாகிலும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறோம். இந்த குடியை விட்டு மனம் திரும்புவாங்க, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவாங்க. இந்த பொல்லாத கிரியைகள் வெளியரங்கமாக்கப்படாத எல்லா மறைவான குற்றத்திலிருந்து வெளியே வருவாங்கன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் இந்த மனவாட்டியாகிய சபையை பார்த்து 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 கொஞ்சம் கிரேஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் இரக்கம் கொடுக்கலாம், கொஞ்சம் தயவு பாராட்டலாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இரக்கம் மிகுந்தவராக, கிருபை மிகுந்தவராக, மன்னிப்பை வழங்கி 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 பரவாயில்ல நீ அடுத்த தடவை என்ன பண்ணு, மனம் மாறு என்று சொன்ன சபை இன்னைக்கு எவ்வளவு சொன்னாலும் மனம் மாறல, எவ்வளவு சொன்னாலும் என்ன பண்ணல, தன்னுடைய நிலையை விட்டு இன்னும் மனம் திரும்பாத பட்சத்துல ஒவ்வொரு சபையை பார்த்தும் அவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து அகற்றி விடுவேன். நீ மனம் திரும்பாத பட்சத்திலே என்னுடைய கோபம் பற்றி எரியும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சபையை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பாத பட்சத்திலே திருடனை போல உன்மேல வருவேன். எப்போது வரும் என்று தெரியாது. அவருடைய உருவின பட்டயத்தை எடுப்பாரானால் மனம் திரும்பாத பட்சத்திலே நியாய தீர்ப்பு அதி சமீபத்திலே வந்துவிட்டது. சபையை நியாயம் தீர்க்கும்படியாக அவர் சீக்கிரத்திலே எழுந்தருளி இருக்கிறார். இன்றைக்கும் வரைக்கும் அவர் சபை எப்படி ஆகிலும், எத்தனை நூற்றாண்டுகள் போனது, எத்தனை நூற்றாண்டுகள் மாறினது, எவ்வளவு பிரீச்சர் வந்து பேசினாலும், எவ்வளவு ஆட்கள் வந்து மனம் திரும்புதலை குறித்து பேசினாலும் மாற்றம் பட முடியாது, இருதயங்கள் மாற்றப்பட முடியாது, சபை இப்படிதான் இருக்கும் என்று சொல்லுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இப்படியே இருந்தாயானால் கொஞ்சம் அனல் கொஞ்சம் குளிர், உள்ள வரும் பொழுது அனலாயும் வெளியில போகும் பொழுது எல்லாவித குளிரான காரியங்கள், உலகத்தின் மயக்கங்கள், உலகத்தினுடைய எல்லா அருவருப்புகள் உனக்குள்ளே வருமானால் அவர் தன்னுடைய வாயிலிருந்து உன்னை வாந்தி போட பண்ணுவார். ஹல்லேலூயா. மனம் திரும்பும்படியாக கர்த்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் முதல்ல வாசித்தோம், வெளிப்படுத்தின விசேஷத்திலே நியாய தீர்ப்பின் நாள் வந்துவிட்டது. அவர் ஏன் கோபமுள்ளவராய் மாறுகிறார்? ஏன் கோபமுள்ளவராய் மாறுகிறார்? உங்க வீட்டுல உங்க பிள்ளைக்கு ஒரு 4 தடவை சொல்லுவீங்க, அன்பா சொல்லுவீங்க, 5வது தடவை சொல்றத கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க? தகப்பனா இருக்கிறவர் என்ன பண்ணுவார்? பிரம்ப கையில எடுப்பார். அவர் பிரம்ப கையில எடுத்தா அந்த குழந்தை என்னவா மாறும்? அப்பதான் ஓட்டம் பிடிக்கும். அதுவரையில எவ்வளவு சொன்னாலும் என்ன பண்ணாது? கேட்கவே கேட்காது. அவருடைய கண்ணை பார்க்கறதுக்கு பயப்படும். அப்பாவினுடைய கண் அவ்வளோ கொஞ்சி விளையாடுகிற அந்த குழந்தை அப்பதான் பார்க்கும். அவர் கோபத்தை பார்த்து அது நடுநடுங்கி ஓடி போய் ஒளிந்து கொள்ளும். இன்னைக்கும் கர்த்தர் சபையை இப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய சபை, தன்னுடைய பிள்ளை என்று சொல்லி விட்டு கொடுத்த அந்த சபை கொஞ்சமும் மனம் திரும்புவதற்கு இடம் கொடுக்கல. தன்னுடைய இருதயத்தை கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கல, ஒப்பு கொடுக்கல. அந்த சபையை பார்த்தவர் கோபம் நிறைந்தவராக, அவருடைய கண்களிலே அக்கினி ஜுவாலை புறப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய சத்தத்தின் வல்லமையானது வசனம் சொல்லுகிறது, அவர் ஜலத்தின் மேலே அதி சத்தமுள்ளவராக, ஜலங்களையும் அதிர பண்ணுகிற சத்தத்தை உடையவராக காணப்படுகிறாராம். தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவர் சத்தமிட்டாரானால் ஒருவரும் அவருக்கு முன்பதாக நிற்க முடியாது.
அது பயங்கரமானதாய் காணப்படுகிறது. அவருடைய சத்தம் வல்லமை நிறைந்தது. அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். அந்த சத்தம் கொஞ்சம் அவர் சபைக்கு நேராக கொஞ்சம் சத்தத்தை உயர்த்துவாரானால், உயர்த்துவதற்காக சொல்லி கொண்டிருக்கிறார். அதை செயல்படுத்த போகிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சபையை பார்த்துதான் சொல்லுகிறார். நான் அன்பானவரா வந்தேன், இரக்கமுள்ளவரா வந்தேன், நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளல, உங்க முகங்களை திருப்பி கொண்டீங்க. இப்பொழுது நான் நியாயம் விசாரிக்கும்படியான வேலை வந்துவிட்டது. நான் சிங்காசனத்திலே உட்கார்ந்து உங்களை நியாயம் விசாரிக்கும்படியாக எழுந்தருளி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது? மனம் திரும்பாத பட்சத்திலே நியாய தீர்ப்பு உங்கள் மேல் வரும். மனம் திரும்பாத பட்சத்திலே சபையின் மீது நியாய தீர்ப்பு வரும். அதற்கு தான் வசனம் சொல்லுகிறது, அவர் உள்ளந்தரியங்களையும் இருதயங்களையும், சபைக்குள்ள என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். அவர் அவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாக இதோ திருடனை போல வருகிறேன், பதில் செய்யும்படியாக திருடனை போல வருகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நியாய தீர்ப்புக்கு ஒருவனும் தப்பிக்க முடியாது, எந்த சபையும் தப்பிக்க முடியாது. அவருக்கு முன்பதாக நிற்கும் போது எல்லாம் வெளியரங்கமாக்கப்படும். இன்னைக்கு செல்போன்ல படம் பிடிக்கிறோம், வேணானா டெலீட் பண்ணிடுறோம். அவர் படம் பிடித்து வச்சிருக்கிறாரு, மொத்த ஸ்க்ராலும் அவர் கையில இருக்கிற. அவர் ஓபன் பண்ணி விட்டாருன்னா, நம்மளை குறித்து அவர் ஓபன் பண்ணி வச்சார்னா, சிங்காசனத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் பொழுது நாம் என்னென்ன நன்மைகள் செய்தோம், எந்தெந்த காரியங்கள் செய்தோம், எவ்வளவு நேரம் ஜெபித்தோம், எவ்வளவு நேரம் வேத வாசித்தோம், எவ்வளவு நேரம் ஊழியத்திற்காக செலவு செய்தோம், எவ்வளவு நேரம் சபையின் காரியத்துக்குள்ளே பங்கு கொண்டோம், எல்லாம் அதுல வந்துடும். எத்தனை மணி நேரம் செல்போன்ல செலவு செய்தோம், எத்தனை மணி நேரம் டிவி சீரியல்ல உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தோம், எத்தனை மணி நேரம் கதை பேசி கொண்டிருந்தோம், எத்தனை மணி நேரம் வேலை வேலை வேலை, பணம் பணம் பணம்னு சொல்லி ஓடிக்கொண்டிருந்தோம். எல்லாம் எங்க வருமா? சிங்காசனத்துக்கு முன்னாடி வந்து நின்ன உடனே நம்முடைய லிஸ்ட் எல்லாம் ஓப்பன் ஆயிடும். ஒரு பெரிய ஸ்கிரீன் திறக்கப்படும். அதுல எத்தனை வருடங்களாக அந்த ரோல், கேமரா ரோலை யாராலையும் அழிக்கவே முடியாதுங்க. நம்ம நினைக்கிறோம் செல்ஃபோனில் வர மாதிரி எப்போ வேணால் டெலீட் பண்ணிடலாம், பேக்கப் எடுக்கலைன்னா ஒன்றும் வராது நம்ம நினைக்கிறோம். அவர் பெரிய பேக்கப் வச்சிருக்கிறாரு. நீங்கள் பிறந்ததிலிருந்து இத்தனை வருடங்கள் நீ ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டிருந்தாய்? ஆண்டவருக்காக எதை சாதித்து கொண்டிருந்தாய்? உனக்காக ஜீவனையே கொடுத்தேனே, உனக்காக விலையேற பெற்ற ரட்சிப்பையே கொடுத்தேனே, உனக்காக என் சொந்த ஜீவனையே கொடுத்து எல்லா துக்கத்தையும் அனுபவித்தேனே, உனக்காக அவமானப்படுத்தப்பட்டேன், உனக்காக நிந்தைகளை, பாடுகளை, உபத்திரவத்தை அனுபவித்த எனக்காக நீ என்ன செய்தாய்? லிஸ்ட்ல வரும். அவருக்கு முன்னாடி ஒன்றும் பொய் சொல்ல முடியாது. இங்க பாஸ்டர்கிட்ட சொல்ற மாதிரி இரவெல்லாம் வேலை பாஸ்டர், ஏமா சபைக்கு லேட்டு, நைட்டெல்லாம் வேலை, ஏமா இந்த ஆராதனைக்கு வரல, ஐயோ அவ்வளோ வீட்டில் குழம்பு சோறு செஞ்சு 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 100 பேருக்கு சோறு குழம்பு செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இங்கே சாக்கு போக்கு சொல்றது போல, ஏமா ஊழியத்துக்கு வரல, ஊழியத்துக்கு வரணும்னாலே என்ன பண்ண முடியல, கை வரல, கால் வரல, எதுவுமே வரல, எல்லாம் ஸ்க்ரீனில் வந்துடும், எல்லாம் ஸ்க்ரீனில் வந்துடும். அவர் ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த சபை இன்னைக்கு கரை படிந்திருக்கிறது. அந்த ஆடையில் என்ன இருக்கான்? இந்த ஆடை கரையற்றதாக, குற்றமற்றதாக, கொஞ்சம் கூட அழுக்கு படியக்கூடாதுன்னு தானே இவ்வளோ போராடின. ஆனா அந்த சபை எப்படியா மாறிடுச்சு? கரை படிந்ததாக. அதுல கரை இருக்கு, அதுல அழுக்கு நிறைஞ்சு போயிருக்கு. இந்த சபையை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இது மனம் திரும்பாத பட்சத்தில் என் கோபாக்கினை இது மேலே பற்றி எரிந்தே ஆகணும். ஹல்லேலூயா. அந்த ஸ்க்ரீனில் வந்த உடனே நீங்கள் சொல்லுவீங்களா? நான் இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரே இது நான் இல்லை, இது நான் இல்லை, நான் இல்லை. மறைவான குற்றத்தையும் அவர் வெளியரங்கமாக ஓப்பன் பண்ணி வெளியில் காண்பிக்கும் போது நீங்கள் சொல்லுவீங்களா? இது நான் செய்யலைன்னு சொல்லுவீங்களா? இதை நான் செய்யலைன்னு சொல்ல முடியாது. அவர் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி ஒருவனும் நிற்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சபையும் நான் குற்றமற்றதா தான் இருந்தேன், நான் என்ன பண்ணேன், குற்றமற்றதா இருந்தேன்னு சொல்ல முடியாது. நல்ல ஆசீர்வாதம் இருந்தா போதும், நீ சபைக்கு வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, நல்ல காணிக்கை மட்டும் கொடுத்துரு, நல்ல சபையை இந்த காணிக்கை கொடுத்துரு, அந்த காணிக்கை கொடுத்துரு, நீ ஆசீர்வாதம் பெற்றா போதும். என்னது மனம் திரும்புதெல்லாம் வேணாம்.
துருபதேசங்களுக்கு நீ எல்லாம் செவி சாஞ்சுக்கோ, அங்கேயும் போய்க்கோ, இங்கேயும் போய்க்கோ, இங்கேயும் கொஞ்சம் வந்து தலையை காட்டி காணிக்கையும் கொஞ்சம் கொடுத்துரு, தசம பாகத்தை இங்கே கொடுத்துரு. நீ எந்த நிலையில வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள், எதை வேண்டுமானாலும் பின்பற்றிக்கொள், எந்த உபதேசத்துக்கும் நீ கட்டுப்படலாம் என்று சொல்லுகிற சபையை குறித்தும் அவர் எல்லாத்தையும் வெளிப்படையாக காண்பிப்பார். நீ காணிக்கைக்காக ஓடுனியா? உண்மையாக ஆரம்பத்திலே ஆத்தும ரட்சிப்பு ஆத்தும ரட்சிப்பு ஆத்தும ரட்சிப்புன்னு சொல்லி ஓடுகிற சபை கொஞ்சம் கூட்டம் வந்த உடனே, ஒரு 100 பேர் 200 பேர் வந்த உடனே அந்த சபை நின்று போய் விடுகிறது. ஓட்டமெல்லாம் நின்றுது. ஏன் ஓட்டமெல்லாம் நின்றுது? போதுமான அளவு வருமானம் வந்துருச்சு, இனி என்ன தேவையில்லை, ஆத்தும ரட்சிப்பு போதும், ஆத்தும ரட்சிப்பு போதும், மனம் திரும்புதெல்லாம் போதும், சரியான தேவைக்கேற்ற காரியங்கள் வந்துவிட்டா போதும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் வெளியரங்கமா இருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்துதல் 2:23. நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். போதும் போதும், அவரே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று யார் அறிந்து கொள்ளுவாவாம்? யார் அறிந்து கொள்ளுவார்? நன்மையை செய்கிற சபையானாலும் தீமையை செய்கிற சபையானாலும் எந்த சபையானாலும் அது அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எரேமியா 17:10 வாசிங்க. முடிக்க போகிறேன், சொல்லுங்க, வாசிங்க. எரேமியா 17:10. ஹல்லேலூயா. அவனவன் செய்கிற காரியத்திற்கு தக்க பதிலை கொடுக்கும்படியாக வருகிறார். நமக்கு தான் தெரியும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவனவன் செய்கிற காரியத்திற்கு இண்டிவிஜுவலா, தனிப்பட்ட நபருக்கான ஒவ்வொரு காரியமும் யாருக்கும் வேணாலும் மறைச்சிடலாங்க. இன்னைக்கு கர்த்தர் மனம் திரும்பும்படியாக சபையை எச்சரித்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்பும்படியாக கர்த்தர் எச்சரிக்கிறார். அவருடைய கைகளிலே பட்டயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். நியாய தீர்ப்புக்காக அவர் நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் கடைசி நிமிஷம் அவர் சொல்றார், மனம் திரும்பாத பட்சத்திலே சபையை நியாயம் தீர்க்கும்படியா. ஏன்னா சபையை சுத்திகரிக்காம அவர் எடுத்துக்கொள்ள முடியாது. அவருக்கு ஏற்ற பரிசுத்த மணவாட்டி மட்டும் போதும். சுத்திகரித்து அவர் தம்மோடு கூட ஒரு கூட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு போகும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளை கர்த்தர் மனம் திரும்பும்படியாக, இதை யார் சொல்லுகிறதான் தெரியுமா? ஒவ்வொரு சபையை குறித்தும் சொல்லும் பொழுதும் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது என்னுடைய சத்தம் அல்ல, மனுஷனுடைய எந்த மனுஷனுடைய சத்தம் அல்ல. உங்களோடு கூட யார் பேசி கொண்டிருக்கிறா? சபையோடு கூட யார் பேசி கொண்டிருக்கிறா? சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பேசுகிறதை சொல்லுகிறதை காதுள்ளவன். எத்தனை பேர் காது இருக்கு? எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு அந்த சத்தம் உங்க காதுகளிலே கேட்கப்படுமானால் இன்றைக்கே மனம் திரும்புதலுக்கு ஆயத்தப்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கடைசியா அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஆரம்பத்தில் வாசித்தது போல, அவர் நியாய தீர்க்கிற வேளை வந்து விட்டது, ஆயத்தப்படுவோம், மனம் திரும்புவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். எல்லாரும் எடுத்துக்கொண்டு அதை வாசிக்க போகிறோம். 14:7ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள்
என்றது. 6ஆம் வசனம், பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. அந்த நித்திய சுவிசேஷம்தான் என்ன சுவிசேஷம்? அவர் வந்தாரு, எனக்காக மரிச்சாரு, திரும்பவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்துக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டார், மீண்டும் வரப்போகிறார். இன்னொரு சுவிசேஷம் என்னது? அவர் நியாயம் தீர்க்க போகிறார். அந்த சுவிசேஷத்தை தான் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும், கோத்திரருக்கும், பாஷைக்காரருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஒரு விசையாக எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்திலே இன்றைக்கும் கூட விசேஷித்த சுகமளிக்கும் ஆராதனையாக இன்றைக்கு காணப்படுகிறது. ஆகவே எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். முதலாவதாக, ஆண்டவரே, எங்களை அறிக்கை செய்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திற்கு நேராக ஆண்டவரே மனம் திரும்பும்படியாக எங்கள் இருதயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உள்ளான இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் எங்கள் மத்தியில் இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்கள், பாவங்கள், விட முடியாத எல்லா காரியங்களையும் இந்த இடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதற்காகவே அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய அந்த கல்வாரியின் ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, எனக்காகவே கரைத்திரையற்ற பரிசுத்தமுள்ள மணவாட்டியாக நான் உமக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதற்காகவே, அந்த பரலோக ராஜ்யத்திலே நான் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவரே உம்மையே பலியாக எனக்காக ஒப்பு கொடுத்தீரானால் அதிலே கரை படிந்திருக்கிறது. ஆண்டவரே, அந்த வஸ்திரத்திலே கரைப்பட்டிருக்கிறதப்பா. அந்த வஸ்திரத்திலே ஆண்டவரே நீர் விரும்பப்படாத காரியங்கள் நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு மன்னிப்பீராக. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. மனம் திரும்பாத பட்சத்திலே அவர் கோபாக்கினை நம்மீது வரும். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் உன்னோடு யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற எல்லா வஸ்திரங்களையும் வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தினால் கரைப்பட்டிருக்கிற எல்லா வஸ்திரங்கள் வெறுத்து தள்ளப்படுவதாக சொல்லுங்க. ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க மாம்சத்தினாலே, எங்களுடைய பேச்சினாலே, எங்களுடைய செய்கையினாலே, எங்களுடைய சிந்தையினாலே ஆண்டவரை கரைப்பட்டிருக்கிற எங்களுடைய வஸ்திரங்களை இயேசுவின் கல்வாரி இரத்தத்தினாலே சுத்திகரியும். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, அப்பா சுத்திகரிங்க. ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். இந்த மணவாட்டியாகிய சபையை இன்றைக்கு பரிசுத்தப்படுத்தி நிலைநாட்டி அவருக்கு நேராக திருப்பும்படியாக விரும்புகிறார். இந்த சபையின் மீது அவர் மிகுந்த அன்புள்ளவராயிருக்கிறார், இரக்கமுள்ளவராயிருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அநேக தருணங்கள் கொடுக்கப்பட்டாயிற்று. இது கடைசி தருணமாக காணப்படுகிறது. இனி ஒரு தருணம் கொடுக்கப்படாது. இனி ஒரு தருணம் கொடுக்கப்படாது. இதுவே கடைசி சந்தர்ப்பம். மனம் திரும்புதலுக்கான கடைசி வாய்ப்பாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சபையே மனம் திரும்பு, சபையே மனம் திரும்பு, சபையே மனம் திரும்பு என்று ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு மனம் திரும்புதலை எங்கள் சபைக்குள்ளாக நீர் ஊற்றி கொண்டிருக்கிறீர். ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஆண்டவரை சுட்டெரிப்பின் ஆவியானவர் எல்லா பாவ கரைகள், பாவத்தின் கிரியைகளை எல்லாவற்றையும் சுட்டெரித்து கொண்டிருக்கிற. கண்ணை மூடி எல்லாரும் சொல்லுங்க. எல்லா சுகத்திலும் விலையேற பெற்ற சுகம் என்று சொன்னால் ஒரு மனுஷன் முழுவதும் பாவத்தை விட்டு மனம் திரும்புவதே மிகப்பெரிய சுகமாக, விடுதலையாக காணப்படுகிறது. பரலோகம் அதிலே மகிழ்ந்து களி கூறுகிறது. சபையே மனம் திரும்பு சொல்லுங்க. விட முடியாதிருக்கிற ஆண்டவரே, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற
இருக்கிற என்னுடைய வஸ்திரத்தை இன்றைக்கு வெறுத்து தள்ளுகிறேன். எந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தி இருக்கிறதோ அதற்காக நான் மனம் திரும்புகிறேன். இன்றைக்கு மனம் திரும்புகிறேன். ஆண்டவருடைய விலையேற பெற்ற ரத்தம் மன்னிப்பை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டவரை நீர் அருவருக்கிற அசுத்தம் என் வாழ்க்கையிலே வேண்டாம், காம விகாரம் என் வாழ்க்கையிலே வேண்டாம், விக்கிரக ஆராதனை எனக்குள்ளே வேண்டாம், விபச்சாரம் வேண்டாம், வேசித்தனம் வேண்டாம், பில்லி சூனியம் வேண்டாம், பகைகள் வேண்டாம், விரோதங்கள் வேண்டாம், வைராக்கியங்கள் வேண்டாம், கோபங்கள் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம், ஆண்டவரே பிரிவினைகள் வேண்டாம். எல்லா மார்க்க பேதங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்துகிறேன். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், எல்லா மாம்சத்தின் கிரியைகள், என்னை களியாட்டுகள் நிரம்பி இருக்கிறது ஆண்டவரே. எனக்குள்ள உங்க வேதம் இல்ல, வசனம் இல்ல, அதிகமாய் களியாட்டுகள் நிரம்பி என் இருதயத்தை நிரப்பி இருக்கிறதப்பா. சபை களியாட்டு உள்ளதாய் மாற்றப்பட்டு இருக்கிறது. அவர் பார்த்து அருவருத்து கொண்டிருக்கிறார். அந்த சபையை பார்த்துதான் சொல்லுகிறார், சபையே மனம் திரும்பு. ஹalleluya. சுத்திகரியும் ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்யுங்கப்பா. எல்லா உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும். எல்லா செத்த கிரியைகள் உயிரோடு எழும்பட்டும். செத்து போன மாம்சத்தின் கிரியைகள் எனக்குள்ளிருந்து வெளியேறட்டும். ஆவியின் கனிகள் எனக்குள்ளே பிரிவிக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லா செத்த காரியங்களை எனக்குள்ளிருந்து வெளியேற்றுங்க. எல்லா கோபங்கள், வைராக்கியங்கள், எல்லா மாம்சத்தினுடைய காரியங்கள், ஆண்டவரே மறைவான எல்லா குற்றங்களையும், எல்லா கரைப்பட்டிருக்கிற என் வஸ்திரத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வஸ்திரத்தை கழுவும்படியாக விரும்புகிறார். கரைப்பட்ட எல்லா வஸ்திரங்களையும் அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி, ஓ கரை திரையற்ற பரிசுத்தம் உள்ள விலையேற பெற்ற மகிமை நிறைந்த மணவாட்டி சபையாக அவருக்கு முன்பதாக நிறுத்த பார்க்கிறார். அவருக்கு முன்பதாக நிறுத்த பார்க்கிறார். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய கல்வாரியின் ரத்தம் எல்லா பாவத்தின் கரைகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. கண்ணீரோடு சொல்லுங்க, இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவரே கரைப்பட்டிருக்கிற என் வஸ்திரம், ஆண்டவரே சிவேர் என்று அழுக்கு படிஞ்ச என் வஸ்திரம் ஆண்டவரே வெண்ணிறமாய் மாற்றப்படுவதாக. எல்லா வேண்டாத மாம்சத்தின் கிரியைகள், வேண்டாத எல்லா பாவ பழக்க வழக்கங்கள், வேண்டாத எல்லா செய்கைகளை ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்த நான் விரும்புகிறேன். சொல்லுகிற ஒவ்வொருவரையும் அவர் கோபாக்கினை அல்ல, இந்த கடைசி தருணத்திலே அவர் கட்டி அணைத்து தம்மோடு சேர்த்து கொள்ள வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீர் அருவருக்கிற எந்த காரியங்களும் இனி எனக்குள்ளே எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஆண்டவரே. என் வஸ்திரம் கரைப்படிய நான் விட மாட்டேன் ஆண்டவரே. எல்லா ஆராதனைக்கும் பங்கு கொள்ளுகிறேன். ஆதியில் கொண்டிருந்த அன்பு எனக்குள்ளே தாரும் ஆண்டவரே. ஆதியில் கொண்டிருந்த பரிசுத்தத்தை எனக்குள்ளே தாரும் ஆண்டவரே. ஆதியில் கொண்டிருந்த ஜெப வாழ்க்கை எனக்குள்ளே தாரும் ஆண்டவரே. ஆதியில் கொண்டிருந்த வேத வாசிப்பு திரும்பவும் தொடரப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கழுவி மனம் திரும்பி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறீர் தேவனே. சுத்த இருதயத்தை ஒவ்வொரு இருதயத்துள்ளே புதுப்பித்துக் கொண்டிருக்கிறீர். இந்த இடத்தை விட்டு நீங்க போகும் பொழுது புதிய மனிதனாய் போக போகிறீங்க. பழைய காரியங்கள் எல்லாம் இந்த இடத்தை விட்டு மனம் திரும்பும்படியான வேலை கொடுத்திருக்கிறார். ஒரு சந்தர்ப்பம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி சந்தர்ப்பத்தை, கடைசி வாய்ப்பை ஏனென்று சொன்னால் சொல்லி இருக்கிறார், அவர் நியாயம் தீர்க்கிற வேலை வந்துவிட்டது. ஜனங்களை நியாயம் தீர்க்கிற வேலை வந்துவிட்டது. அவர் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக ஒருவனும் நிற்க முடியாதபடி பயப்படுகிறவர்கள், அவிவிசுவாசிகள், எல்லா விக்கிரக ஆராதனைக்காரர் இன்னும் எந்தெந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ இரண்டாம் நரகமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சபை மனம் திரும்புமானால் அவருடைய இரக்கம் இன்னும் 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 அதிகமாய், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், இரக்கமோ வாழ்நாள் எல்லாம் பெருகக்கூடியது. வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா இரக்கத்தை, ஐஸ்வர்யம் உள்ளவரே, நான் இரக்கத்தை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. என் மீது கோபம் மூளாதிருப்பதாக எத்தனை முறை சொல்லியும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான்.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் கேட்கிறோம். சபையே மனம் திரும்பு. இரக்கத்திற்காக கண்ணீர் வடிக்கும்படியாக விரும்புகிறார். நீங்க கண்ணீர் வடித்தீர்களானால் உங்க கரைப்பட்ட வஸ்திரம் முற்றிலுமாக கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவர் இரக்கத்தை அருள ஆயத்தமாக இருக்கிறார். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, எல்லா வாய்களும் திறக்கப்படட்டும். ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம்
கரங்கள் உயர்த்தப்பட்ட வண்ணமாக ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நிரப்பி கொண்டிருக்கிறார். எல்லா உலர்ந்து போன எலும்புகள் இன்றைக்கு உயிரடைகின்றன. எல்லா மாம்சத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு எல்லா விதமான மாம்சத்தின் கிரியைகள், இதுவரையிலும் போராடின எல்லா கிரியைகளை ஆவியானவர் சுட்டெரித்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இறங்கி ஒரு சுட்டெரிப்பை தந்து கொண்டிருக்கிறார். அக்கினியாலே எல்லா காரியங்களும் சுட்டெரிக்கப்படுகின்றன. கரைப்பட்ட எல்லா வஸ்திரங்களும் அவருடைய கல்வாரி இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகின்றன. அவைகள் வெண்வஸ்திரமாய் மாற்றப்படுகின்றன. அவர் எப்படியாக மனவாட்டியை மாற விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள சபையாக இங்க இருக்கிற அநேகரை மாற்றி கொண்டிருக்கிறார். கரைப்பட்டிருக்கிற எல்லா வஸ்திரங்களும் இந்த வேளையிலே புதுப்பிக்கப்படுகின்றன. கரைப்பட்ட எல்லா வஸ்திரங்களையும் ஆவியானவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஆனந்த தைல அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறது. மனம் திரும்புதலை பெற்ற ஒவ்வொரு சிரசையும் ஆனந்த தைல அபிஷேகம் நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆனந்த தைல அபிஷேகம் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற அபிஷேகம், ஒரு புதுப்பித்தலின் அபிஷேகம். எல்லா செத்து போன கிரியைகள் நமக்குள்ளே காணப்பட்ட, உங்களுக்குள்ளே காணப்பட்ட எல்லா செத்த வல்லமைகளை கர்த்தர் முறியடித்துக் கொண்டிருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ போய் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி திமிர்வாத காரனை பார்த்து சொன்னவுடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். பல வருடங்களாக வியாதிப்பட்ட திமிர்வாத காரனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பல வருடங்களாக வியாதியாயிருந்த, பல வருடமாக வியாதியிலே மூழ்கி இருந்த திமிர்வாத காரனை குணப்படுத்துவாரானால் இன்றைக்கு எத்தனை வருட வியாதியாக இருக்கலாம், எத்தனை வருட பலவீனமாய் இருக்கலாம், எத்தனை வருடமாக குணப்படுத்த முடியாத சரீர பலவீனமாக இருந்தாலும் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ போய் நீ பாவம் செய்யாது. அந்த வார்த்தையினாலே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தது போல இந்த இடத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே எல்லா சரீர வியாதிகள் வெளியேறுகிறது. சரீரத்திலே காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் வெளியேறுகிறது. விட முடியாதிருக்கிற எல்லா பாவ பழக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு விடும்படியாக தயவு செய்து கொண்டிருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இனி பாவம் செய்யாதே. எல்லா அருவருப்புகளும் மன்னிக்கப்பட்டது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவத்தை உன்னை விட்டு விலக்கினேன். அவர் ஒருபோதும் எண்ணாதிருக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே ஒருபோதும் அவர் திரும்பி பார்க்கிற தெய்வம் அல்ல, அதை சொல்லி காண்பிக்கிற தெய்வம் அல்ல. இன்றைக்கு புதிய அபிஷேகத்தினால நிரப்புகிறார். நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தையை அடியை பாடும் பொழுதே ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலே புதிய அபிஷேகம், பலவீன ஆவிகள் ஓடுகின்றன. எல்லா போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தின் வல்லமைகள் வெளியேறுகின்றன. உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே எல்லா சாபத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. எந்த ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருந்தீங்களோ உங்க பாவங்கள் இன்றைக்கு மன்னிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு வர வைக்கிறார். எந்த பாவத்தின் வல்லமை ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருந்ததோ அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே, அந்த பாவத்தினுடைய காரியங்கள் வெளியேறின உடனே இன்றைக்கு ஆசீர்வாதத்தை துவங்குகிறார். சரீர வியாதிகள் வெளியேறுகின்றன. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தேன் ஆவியானவர். எல்லாரும் கரங்களை தட்டி என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் புதிய ஒரு அபிஷேகம், புதிய அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் ஒவ்வொரு சிரசையும் ஆவியானவரே, ஆவியானவரே
உம்மை அபிஷேகம் ஆவியால் என்னை செய்திடும். அபிஷேகம் செய்வீராக.